சிக்ஸ்த்தில் டேர்ம் 2 யூனிட் 4 காற்று அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்னா என்ன? பூமி மேலே கேஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் தானது அவன் அட்மாஸ்பியர் தான் அவன் காற்றுன்ட்டானுங்க. காற்றுனா தப்பு. பூமி மேலே கேஸ் மெட்டீரியல்ஸ் பூமியோட ஈர்ப்பு விசையினால் பூமியிலேருந்து வெளியில் போனவங்க தான் பூமியை சுற்றிலுமே இருக்காங்க. தண்ணிக்குள்ளே கரைஞ்சிருக்காங்க, மண்ணில் இருக்காங்க. சரியா? கேஸ். கேஸை பற்றி படிச்சிருக்குமா? கேஸ்னால் என்ன? கேஸ்னால் என்ன? டென்சிட்டி இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும், மாலிகுல்லாம் தள்ளி தள்ளி இருக்கும். மாலிகுல்லன்னா ஒன்று ஒன்று அது இருந்துக்கிட்டு இருப்பாங்க. சரியா? என்ன 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 எஃபெக்ட் இது? ப்ரௌனியனா? ப்ரௌனியன் மூமெண்ட். ப்ரௌனியன் மூமெண்ட் அது எல்லாம். சரி, இதோட திக்னஸ் எவ்வளோ சார்? ஜியாகிரஃபியில் பார்த்துருப்போம். கடல் மட்டத்திலேருந்து 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தேவையான ஆக்சிஜன் எங்கேருந்து எடுக்கிறோம்? அங்கேருந்து எடுக்கிறோம். நம்மளோட கழிவு என்னது? வாயுவில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணோன்னா அங்கே தான் போகும். திரும்ப அந்த வளிமண்டலத்திலேருந்து யார் எடுப்பா? தாவரங்கள் உணவு உற்பத்தி அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களும் அதேமாரி உணவு செரிமானம் சுவாசித்தல் பொழுது ஆக்சிஜன் எடுத்துக்குவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்களும் வளிமண்டலத்தில். அடுத்து வேறு என்ன இருக்குது வளிமண்டலத்தில்? முக்கியமான ஆள் நைட்ரஜன். புரோட்டீன் உற்பத்தி ஆகணும்னா நைட்ரஜன் ரொம்ப முக்கியம். அது வளிமண்டலத்தில் தான் இருக்குது. வளிமண்டலத்திலேருந்து மைக்ரோப்ஸ், பாசி, ஒரு வகை பாசி, ஒரு வகை பாக்டீரியாலாம் என்ன பண்ணுவாங்க? அதை நிலைநிறுத்தம்னு பார்ப்போம். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணி மண்ணில் விடுவாங்க. அதை எடுத்துகிட்டு தாவரம் என்ன பண்ணும்? புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். புரோட்டீன் எதுக்கு அவசியம்? செல்லோட நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகணும். நியூக்ளியஸ்குள்ளே யார்? டிஎன்ஏ அதெல்லாம் ஃபார்ம் ஆகணும். அதுக்கு என்ன தேவை? புரோட்டீன் வேணும். அது இருந்தால் தான் செல்லு ஃபார்ம் ஆகும். அதை எடுத்துகிட்டு புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி நிறைய செல்லை உற்பத்தி பண்ணும் தாவரம் உற்பத்தி பண்ணி என்ன பண்ணும்? அது பெரிய மரமாக செடியாக வளரும். அதை பறிச்சுட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். அந்த புரோட்டீனை வச்சு தான் நம்ம உடம்பு வளரும். திரும்ப நம்ம உடம்புல இருந்து அந்த புரோட்டீன் என்ன ஆகும்? கழிவாக யூரியாவே வெளியில் போகும். யூரின் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக புரோட்டீன் தான் போகும். இப்படி திரும்ப அந்த யூரியாவாக போகும். அந்த யூரியாவை டீகம்போஸ் பண்ணி நைட்ரஜனாக மேலே அனுப்பிவிடுவாங்க ஒரு சில பாக்டீரியாஸ். இந்த சைக்கிள் நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் நடக்கும். அப்புறம் மழை பொழிவு எங்கேருந்து கிடைக்கும்? வளிமண்டலத்தில் இருந்தால். இதெல்லாம் பார்ப்போம். நம்மை சுற்றிலும் காற்று உள்ளது. அதாவது வளிமண்டலம், அதான் காற்றுன்றான். வளிமண்டலம் நகர்ந்தால் அதற்கு பேர் தான் என்னது? காற்று. அனைத்து உயிர்களுக்கும் உயிர் வாழ காற்று மிக அவசியம். ஆமாவா? அங்கேருந்தால் என்ன கிடைக்குது? ஆக்சிஜன் கிடைக்குது. அங்கேருந்தால் என்ன கிடைக்குது? நைட்ரஜன் கிடைக்குது. எல்லாமே பார்க்காதவங்க பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து வீடியோ பாருங்கள் முதல்ல, அப்புறம் ஒவ்வொன்றா ஆட் ஆகும். பயாலஜி பார்க்கும்போது அங்கே ஒரு கான்செப்ட் புரியும். இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் அப்படியே ஒவ்வொன்றா. அடுக்குகள், வளிமண்டல அடுக்கு பார்த்தோமா? அடிவலி இங்கே ஒன்று போட்டாங்க. அடி எடுக்குன்னு சொல்லுவாங்க. அதான் தமிழில் போட்டு கொலாப்ஸ் பண்ணுறானுங்க. இங்கிலீஷில் ஒரே பேர் தான், ட்ரோபோஸ்பியர். ஃபஸ்ட் லேயர். அதில் தான் நமக்கு தேவையான வானிலை காரணிகள்லாம் அங்கே தான் இருக்குது. ஜியாகிரஃபியில் பார்ப்போம். மழை பெய்கிறது சொன்னாலே, காற்று சுவாசம் பண்ணுறது, காற்றடிக்கிறது, மேகம் இருக்கிறது எல்லாம் எங்கே நடக்கும்? இங்கே தான், ட்ரோபோஸ்பியரில். அடி வளிமண்டலம். அடியில் வளிமண்டலம். இதோட திக்னஸ் சராசரியாக 13 கிலோமீட்டர். கடல் மட்டத்திலேருந்து 13 கிலோமீட்டர். அடுத்து ரெண்டாவது லேயர். அடுக்கு வழியாக சயின்ஸில் இங்கிலீஷில் ஒரே பேர் தான், என்னது? ஸ்ட்ராட்டோஸ்பியர்.
ஸ்ட்ராட்டோஸ்பியர். இங்கே தான் ஓசோன் படம்லாம் இருக்கும், ஜியாகிரஃபியில் பார்த்துருக்கோம். ஜெட்டு விமானம்லாம் இந்த ரேர் தான் போகும். ஜெட்டு விமானம் இருக்குல்ல, எப்போ திடீர்னு ரொம்ப ஹைட்டில் ஒரு கோடு மாதிரி பயங்கர சத்தம் கேட்கும், ஒரு கோடு மாதிரி தெரியும் பாருங்கள், ரொம்ப உச்சி வானத்தில் ஒரு புள்ளி மாதிரி போகும். அந்த ஜெட்டு விமானம் இந்த அடுக்கில் தான் போகும். அது ஸ்டாட்டஸ். அடுத்து இடையடுக்கு, இடைவெளி மண்டலம், இடைவெளி மண்டலம், மீசோஸ்பியர். இந்த அடுக்கில் தான் நான் விண்கற்கள்லாம் எரிஞ்சிடும். அடுத்து அயனிய அடுக்கு, அயனோஸ்பியர். இன்னொரு பேர் வெப்ப அடுக்கு. தெர்மோனா வெப்பம். வளிமண்டலத்தில் அதிக வெப்பமான அடுக்கு இதுதான், தெர்மோஸ்பியர். இன்னொரு பேர் என்னது, அயனோஸ்பியர். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ்லாம் வந்துட்டு அயனியாக இருக்கும். அயனினா என்ன, அந்த ஆட்டமோ மாலிகுலோ நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அதனால தான் அந்த பேர். ஓகேவா. அடுத்தது புறவெளி மண்டலம், எக்ஸோஸ்பியர். இது பார்த்திங்க அப்படின்னா 13 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமா, 13லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் செகண்ட் அடுக்கு, 50 கிலோமீட்டர், 50 to 80 வரைக்கும் இடைவெளி. இங்கே தான் விண்கற்கள்லாம் எரிஞ்சு போகும் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த பாடத்தை இந்த பேஜிலே முடிச்சிடுவோம் போல் இருக்கு. 80 கிலோமீட்டர் வரைக்கும். அடுத்த அயனி அடுக்கு 80லேருந்து 400 போட்டிருப்பான், ஒரு சில 500 போட்டிருப்பான். 400 கிலோமீட்டர் வரைக்கும், 80லேருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும். இங்கே தான் அந்த விண்வெளி ஆய்வு கூடலாம் இருக்குல்ல, சுற்றிட்டு வருது. நம்ம அந்த நம்ம பேர் என்னவா, சுனிதா வில்லியம் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இந்த அடுக்கெல்லாம் இந்த விண்வெளி ஆய்வு கூட இங்கே தான் இருக்குது. அடுத்து புறவெளி மண்டலம் 400லேருந்து 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அங்கே அவ்வளோவா நம்மளுக்கு எந்த இம்பேக்டும் இல்லை. சரியா, ரைட். ஒளி ஆற்றல், சூரிய ஒளி, பச்சையம். பச்சையத்துக்கு என்ன தேவை, பச்சையத்தில் என்ன நடக்கும், வளிமண்டலத்துலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், அந்த எடுத்துக்கிட்டு பாருங்கள், இங்கேருந்து தண்ணி எடுத்துக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணும். என்னத்தை ரிலீஸ் பண்ணும், ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். சூரிய ஒளியை பிடிச்சி இங்கே பேக் பண்ணி வச்சிடும். நேற்று கூட அதை பற்றி பேசியிருக்கோம். எங்கே போனாலும் அதுதான். இதுதான் நம்ம உயிரினங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை உணவே இது கார்போஹைட்ரேட்டு தான். அந்த கார்போஹைட்ரேட் எங்கே உற்பத்தி ஆகுது, கார்போஹைட்ரேட் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, குளோரோஃபைல், பச்சையத்தில், தாவரத்தோட பச்சையத்தில். அதான் போட்டு காமிக்கிறோம். இப்போ ஆக்சிஜன் அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். அடுத்தது இயைபு, காம்போனன்ட்ஸ், காம்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இயைபு வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாயு எது, நைட்ரஜன். எத்தனை பர்சன்டேஜ், ரெண்டாவது அதிகமான வாயு 21%. டோட்டலாக எவ்வளோ, 2 பேர் மட்டும். மிச்சம் 1% தான் மற்ற கேஸ் எல்லாம், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே. மூணாவது அதிகமான வாயு ஆர்கான். நாலாவது அதிகமான வாயு கார்பன் டை ஆக்சைடு. மூணாவது அதிகமானது ஆர்கான், நாலாவது அதிகமானது கார்பன் டை ஆக்சைடு. மற்ற எல்லாம் சேர்த்து எவ்வளவு, நீராவி, கார்பன் டை ஆக்சைடு, தூசு எல்லாம் சேர்த்து 1% தரும். ஒளிச்சேர்க்கைக்கு எது தேவை, கார்பன் டை ஆக்சைடு தேவை. அது அங்கே போட்டிருக்கான் அழகாக, படத்துலேயே முடிச்சிட்டான். புரத உற்பத்திக்கு எது வேணும், நைட்ரஜன். ஸோ தாவரங்களுக்கு நம்மளே செயற்கை உரத்தை தயாரிக்கிறோம். அதில் என்ன இருக்கும், நைட்ரஜன் உள்ளது, அமோனியா. அமோனியா வச்சு யூரியா தயாரிக்கிறாங்க, அதான் உரம் தயாரிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி சிம்பிளாக முடிக்க முடியும். சரியா, பெரிய கதையை முடிச்சாச்சு. காற்றின் பயன்கள், சுவாசிக்க, எரியணும்னா என்ன பண்ணணும், என்ன வேணும், ஆக்சிஜன் கட்டாயம் வேணும். அடுத்து டியூப்பில் காற்றடிக்கிறது, அந்த காற்று எங்கேருந்து வருது, வளிமண்டலத்தில். நோயாளிக்கு அதான் ஆக்சிஜன் அவனால் உறிஞ்ச முடியாது, இதில் வச்சு அமுக்குறாங்க, அவ்வளோதான். மலை ஏறுவது சிலிண்டரில் அடைச்சிட்டு போவாங்க. என்ன காரணம் எல்லாம் தெரியும். மேலே போக என்ன ஆகும், வளிமண்டல அழுத்தமும் குறையும் ஒன்று, ரெண்டாவது ஆக்சிஜன் அளவும் கம்மியாக இருக்கும். அதனால தான் சிலிண்டர் எடுத்துகிட்டு போவாங்க.
வளிமண்டலம். இதுதான் சரியான வார்த்தை, அட்மாஸ்பியர். காற்றாலான ஒரு மிகப்பெரிய மேலுறையால் மூடப்பட்டுள்ளது. ஆமாவா, மேலே உரை. இது வளிமண்டலம் என அழைக்கப்படுகிறது. புவி பரப்பிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் பறந்து விரிந்து வளிமண்டலமானது புவியின் ஈர்ப்பு விசையால் பூமியின் கட்டுப்பாட்டில் நிலைநிறுத்தப்படுகிறது. பூமியிலேருந்து ரிலீஸ் ஆனது தான். பூமியோட ஈர்ப்பு விசையினால் நம்மளை மாதிரியே அங்கேயே இருக்குது. இல்லைன்னா என்ன ஆயிரும், அது வேறு எங்கேயாவது போயிடும். அதான் கேட்குறாங்க. வளிமண்டலமானது சூரியனிலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பெரும்பாலான கதிர்களை கதிர்களிலிருந்து நம்மை மெயினாக யூவி ரேஸ், ஹை ஃப்ரீக்குவென்சி ரேஸ், அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் வளிமண்டலம். வளிமண்டலத்தில் எந்த லேயர் அதை அப்சர்வ் பண்ணுறாரு? யூவி ரேஸை. ஓசோன் படலம். ஓசோன் படலம் எத்தனாவது அடுக்கில் இருக்குது? 2வது அடுக்கில், ஸ்ட்ராட்டோஸ்பியர். சரியா? அதை காற்றின் பரவலானது புவிக்கு அருகில் மிக அதிகமாகும், மேலே செல்ல செல்ல குறைவாகவும் காணப்படும். அதான் அடர்த்தி, வேறு ஒன்றும் கிடையாது. வளிமண்டல தரையிலேருந்து வளிமண்டலத்தோட அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும். மேலே போக நாம் தள்ளி தள்ளி இருக்கும். அதான் சொல்கிறாங்க. நான் மேலே செல்ல செல்ல புவியின் ஈர்ப்பு விசை குறைவதால் அதிக அளவு காற்றினை புவியால் ஈர்க்க முடியாமல் போகிறது. அதான் காரணம். மேலே போக ஈர்ப்பு விசை குறையும். வளிமண்டலமானது 5 வெவ்வேறு அடுக்குகளால் ஆனது. அடிவளி பார்த்தோமா, ட்ரோபோஸ்பியர். அடுக்கு வழி, ஸ்ட்ராட்டோஸ்பியர். மீசோஸ்பியர், அயனி மண்டலம், புறவளி மண்டலம். 1 2 ஓசோன் படலாம் அதில் இருக்கா, அடுக்கு மண்டலம். இது 2 ஒரே அடுக்கு. சரிங்க. 1 2 3 4 5. இந்த படமாகி பார்த்துட்டோமே, இதை எடுத்து விட்டு மாதிரி போட்டு விட்ருக்கானுங்க. அடிவளி மண்டலமானது பூமிக்கு அருகில் நாம் வாழும் அடுக்கு ஆகும். அதுக்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். மேற்பரப்பில் 16 கிலோமீட்டர் உயரம் வரையிலானது. சராசரியாக 13 கிலோமீட்டர் தான். சரியா? பூமத்திரை இது அப்பயே நான் ஒரு கேள்வி கேட்டேனே ஜாகிரஃபியில். சரி, மதியம் கேட்குறேன், ஞாபகப்படுது. இல்லை போய் கேட்டலாம், அவங்களும் இந்த கிளாஸ் பார்ப்பாங்கள்ல. பூமத்திரை பகுதியில் இதோட திக்னஸ் 18 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். துருவம் போக போக திக்னஸ் குறைஞ்சிட்டே வரும், ஹைட்டு குறைஞ்சிட்டே வரும். யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், எப்படின்னு சொல்லுங்கப்பா. 8 கிலோமீட்டர் தான் இருக்கும். முன்னாடி ஒரு நாள் கேட்டேன்னா அப்பயே சொல்லியிருப்பேன். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதை சொல்ல வந்தீங்களே. அதுவும் ஒரு காரணமாக சொல்லலாம். ஸ்மால் ஜியோட மதிப்பு எங்கே அதிகம்? துருவத்தில் அதிகம். இங்கே வர வர குறையும். அது ஒன்று. வெரி குட். இன்னொரு பாயிண்ட்டு சத்தமாக சொல்லுங்கள், சரியா தப்போ? அழுத்தமா? இங்கே தான் வெப்பம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? மாலிகுலாம் வைப்ரேட் ஆகி மேலே ரைஸ் ஆகுமா? அதான் காரணம். யூபிஎஸ்சி கொஸ்டின். இந்த கான்செப்ட் தான் அங்கே கேட்பான், மறைமுகமாக கேட்பான், டைரெக்டாக கேட்க மாட்டான். நீ மனப்பாடம் பண்ணிட்டு போய் ஒப்பிச்சிருவேன். அங்கே ஃபீல்டில் போனால் மக்கு சம்பராணியாக இருப்பேன். அவன் வேண்டாம் எனக்கு, அதனால் அப்படி கேட்பாங்க. மூளை வேலை செய்யாது ஃபீல்டில். ஏன் நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல, நான் எப்படி சரி பண்ணுவேன் பிரச்சனையை? இதான் காற்றின் இயக்கம் இந்த அடுக்கில் தான் நடைபெறும். காற்றோட இயக்கம் மேலே போய் ரைஸ் ஆகி ரவுண்ட் அடிச்சுலாம் வரும் பார்த்தோம்னா ஜாகிரஃபியில் பார்ப்போம், பார்க்காதவங்க பார்ப்போம். இவ்வடுக்கில் உள்ள நீராவி தான் மேகங்கள் உருவாக காரணமாக இருக்குது. கரெக்டாக? பூமியில் நாம் அனுபவிக்கும் வானிலை இந்த அடுக்குகளில் தான் நடக்குது. வானிலை காரணி பார்த்தோம்னா காற்றடிக்கிறது, வெப்பம், நம்ம ஹீட்டு ஃபீல் பண்ணுறோம்ல, எங்கே? வளிமண்டலத்தோட வெப்பம் தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். எல்லாமே இங்கே தான் நடக்கும். வலுவான காற்று மாறுபாடான வானிலை தவிர்ப்பதற்காக இவ்வடுக்குக்கு மேல் தான் வானூர்திகள் செல்லும். இந்த அடுக்குக்கு மேலே தான் வானூர்தி போகும். மேலே போயிடுவான். ஆனால் மேகம் இருக்கும், திடீர்னு காற்றடிக்கும், அதெல்லாம் மாட்டிக்கிட்டால் ஃப்ளைட் என்ன ஆயிரும்? கொலாப்ஸ் ஆயிரும். அதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய காற்று திசை காட்டு, வின் வேண்ட் பார்த்தோமா, ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். அங்கேயும் கொடுத்து இங்கேயும் கொடுத்து.
சிபிஎஸ்சிலாம் இவ்வளோ லோடே இருக்காது. இங்கே தான் பிடிச்சது லோடு கொடுத்து வச்சு எதுக்கு படிக்காமல் ஓடணும் அந்த பசங்க. அதுக்காக அங்கேயும் இந்த பாடத்தை கொடுத்து இங்கேயும் கொடுத்து அதுவும் அங்கேயும் அது எதுவும் ஒன்று தானே அவனுக்கு தெரியாது. மனப்பாடம் தானே பண்ணுறான் அவன் பாவம். மனப்பாடம் பண்ணி பாவம் மூளையெல்லாம் மழுங்கடிச்சு சின்ன பண்ணமாக்கி அவன் திறமையெல்லாம் அழித்து நாசம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. காற்றின் திசையறிய நீங்கள் ஒரு திசை காட்டி உருவாக்கலாம். ரைட்டாக குழந்தைங்களுக்கு சொல்கிறானுங்க. இதான் வின் வேண்டு எவ்வளோ வேகத்தில் சுற்றுதுன்னு சொல்லுவோம். இது எந்த திசையிலேருந்து காற்றடிக்குதுன்னு தெரியும். இது மாதிரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரி இங்கெல்லாம் போனீங்கன்னா இது மாதிரி பறக்க விட்ருப்பாங்க தெரியுமா? அந்த பெட்ரோலியம் சுத்திகரிக்கக்கூடிய இடம், பெட்ரோலியம் சேமித்து வைக்கிற இடம்லாம் இந்த மாதிரி பறக்க விட்ருப்பாங்க. ஏன் ஃபயர் ஆயிடுச்சுன்னா காற்றுக்கு எதிரில் போய் நின்று அவன் மேலே அடிக்கும். அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நின்று அடிப்பாங்க, அணைப்பாங்க. அதுக்கு தான் அது. அடுக்கு வளி மண்டலமானது அடிவளி மண்டலத்துக்கு மேலே உள்ளது 2வது அடுக்கு. இந்த அடுக்கில் தான் ஓசோன் படலம் இருக்குது, ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓசோன் படலம் சூரியனிலிருந்து வரக்கூடிய உயர் அதிர்வெண், நல்லா தெளிவாக சொல்லணும், உயர் அதிர்வெண் கொண்ட புற ஊதா கதிர்களை பிடிச்சிக்கும். அதிர்வெண் அதிகமாக இருந்தால் அதில் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம மேலே பட்டுச்சுன்னா கேன்சர் வரும், ஸ்கின்னெல்லாம் என்ன ஆகும், எரிஞ்சு போயிடும், பில்டிங்லாம் டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயம். அதே குறை அதிர்வெண் கொண்டது ஃபிசிக்ஸில் பார்ப்போம் அதை பற்றி. அதை நம்ம ஸ்கின்னில் போட்டாக்க என்னம்மா பண்ணும், குறை அதிர்வெண். ஏதாவது ஐடியா இருக்கா? விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம ஸ்கின்னே உற்பத்தி பண்ணிக்கும் விட்டமின் டியை. விட்டமின் டி எதுக்குமா தேவை? கிருத்திகா கார்த்திகாவா? விட்டமின் டி எதுக்கு தேவை? பயாலஜி அட்டன் பண்ணியாச்சுல. விட்டமின் டி எதுக்கு தேவை? போனுக்கு, எலும்பு கால்சியத்தை போய் ஒட்ட வைக்கணும்னா என்ன வேணும்? விட்டமின் டி. அதாவது வெறும் மணல் தான் கால்சியம்னு வச்சுக்கோங்க. மணலை வச்சு வீடு கட்ட முடியுமா? மணலை என்ன பண்ணும், செங்கலோட ஒட்ட வைக்கணும்ல, அந்த ஒட்ட வைக்கிறவர் தான் யார்? சிமெண்ட்டு. அது மாதிரி விட்டமின் டி. சரியா? அதெல்லாம் வளிமண்டலத்தில் இருக்கு. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன். சோதனையெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆல்ரெடி வேதனையாக இருக்குது, இல்லை மனப்பாடம் பண்ணி. காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கிய கலவை. ஒரே பொருளால் ஆனதில்லை, நிறைய வாயுக்கள் கடந்தது கலவை. ஆக்சிஜன் பேர் வச்சவர் லவாசியர், ஆண்டனி லவாசியர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த கதையை சொல்லிடுறேன், நீங்கள் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு இடம் மெழுகுவர்த்தி பற்ற வச்சாச்சு, ஒரு குடுவையை உள்ளே மூடிடுறீங்க, கண்ணாடி குடுவையை. மெழுகுவர்த்தி ஃபுல்லாக எரிஞ்சு தீருமானா தீராது. சரியா? மெழுகுவர்த்தி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிரும். ஏன்னா அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் அது எரியும். ஆக்சிஜன் தீர்ந்துருச்சுன்னா ஆஃப் ஆயிரும். சரியா? அந்த டைமில் என்ன பண்ணுறானுங்க, ஒரு சுண்டலியை உள்ளே விட்றானுங்க, அணைஞ்ச உடனே. சுண்டலி கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுது. என்ன காரணம்? ஆக்சிஜன் இல்லை, அதான் காரணம். அதே இங்கே வைக்கிறானுங்க, செடி ஒன்று வச்சிட்றானுங்க, எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அணையிற வரைக்கும். இது கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணால் அது ஆக்சிஜனை கொடுக்கும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அதேமாரி செடி எலியை உள்ளே விட்டானுங்க, ரெண்டுமே உயிர் வாழுது. எப்படி? இது கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும், அது ஆக்சிஜன் கொடுக்கும், சைக்கிள் ஆகிட்டே இருக்குது. அதான் எக்ஸ்பெரிமெண்ட். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வேறெல்லாம் தேவையில்லை நமக்கு. தண்ணிக்குள்ளே செடி இருக்குது, செடி ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது, இங்கே ஃபுல்லாக ஆக்சிஜன் இருக்குன்றான். அதான் வேறு ஒன்றும் இல்லை, அது நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. எல்லாம் வரும். டேனியல் ரூதர்ஃபோர்டு நைட்ரஜனை கண்டுபிடிக்கிறார். இவர் தான், நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்டில் கேட்பானுங்க. அதில் வேணாம், அதோட போதும், அவ்வளோதான்.
காற்றோட இயைபு. காற்றின் பெரும்பகுதி நைட்ரஜன் வாயு ஆகும். எத்தனை சதவீதம்? 78%. 4 நைட்ரஜன் வாயு உள்ளது. 78. 4 பங்கு தானே 80% பக்கமாக இருக்குது. அதான் இரண்டாவது பெரும்பங்கு யார்? ஆக்சிஜன். 1 பங்கு. 21%. 20 1 பங்கு. அது தவிர சிறிதளவு கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, ஆர்கான், ஹீலியம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் டஸ்ட் பார்ட்டிகள்லாம் இருக்குது. 1%. ஆர்கான் எழுதினா கார்பன் டை ஆக்சைடு. ஆர்கான் தான் அதிகம், அதுக்கப்புறம் தான் கார்பன் டை ஆக்சைடு. இது என்ன சார்ட்டு? பை சார்ட். யூபிஎஸ்சியில் செகண்ட் பேப்பரில் கொடுத்து கேட்பான். இதை பற்றிலாம் தெரிஞ்சு பார் டயக்ராமு, பை சார்ட்டு, அப்புறம் இன்னொன்று லீனியர் கிராஃபு, அதெல்லாம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் டிஎன்பிசிலையும் கேட்பான், பார்த்துக்கோங்க. கார்பன் காற்றினோட இயல்பு இடத்துக்கு இடம் மாறும். இது சராசரி தான், எல்லா இடத்தையும் சராசரி இடத்துக்கு இடம் மாறுபடும். தொழிற்சாலை அதிகமுள்ள நகரங்களில் உலவும் காற்றில் மற்ற இடங்களை விட கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபேக்ட்ரிலாம் இருக்கா, அந்த என்ஜின்லாம் ஓடும். அதனால் கார்பன் டை ஆக்சைடு நார்மலாக 0.03% இருக்கிற இடத்துல நிறையா இருக்கும். கடலோர பகுதியில் காற்றில் மற்ற இடங்களை விட நீராவி அதிகமாக இருக்கும். ஆமாவா? கடலில் ஈரப்பதம் ஆவியாகி வருதா, அதை பிடிச்சிட்டு வரும் காற்று. மழைக்காலம் காற்றில் அதிக அளவு ஈரப்பதம் இருக்கும். ஈரப்பதம் அதிகமாக இருக்கா, துணி காய மாட்டேங்குதா? மழை அவ்வளோவா இல்லை, பெஞ்சிருந்துனாக்கா துணி காயாது. அடுத்தது காற்றோட்டம் உள்ள இடங்களில் அதிக அளவு தூசு இருக்கும், டஸ்ட் பார்ட்டிகள். புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அதில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தூசு வந்து படியுதா டேபிள்லாம்? யார் எடுத்துகிட்டு வந்தா? இந்த வளிமண்டலம் தான். இது நமக்கு தேவையில்லை. பீச்சுன்னா தெரியும், ரேஞ்ச், அதிகபட்ச அளவுக்கும் குறைந்தபட்ச அளவுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் பீச். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆப்டிடியூட் ரீசனிங்கில் கேட்பான். காட்டில் நீராவி சரியா, இதை பற்றி பார்த்துருப்போம். வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க, சுற்றிலும் தண்ணி ஃபார்ம் ஆகும். எங்கேருந்து வந்த தண்ணி? அது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்ணி தான் சுருங்கி அங்கே ஒட்டிக்கும், அதிலேருந்து வெளியில் வராது. புரிஞ்சுதா? அதேமாரி காரில் போயிட்டுருக்கீங்க, வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது சரியா, கண்ணாடியில் என்ன ஆகும்? அப்படியே ஃபாகு ஃபார்ம் ஆயிரும். உடனே ஹீட்ரு போடுங்கன்னு ஹீட்ரு போடுவானுங்க. ஹீட்ரு போட்டினா ஃபாகு போகாது, ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. ஏசி போடணும், ஏர் கண்டிஷனில் ஏசி போடணும், கூலிங் வைக்கிறோம். கூலிங் வைக்கும்பொழுது என்னம்னா அட்மாஸ்பியரில் காருக்குள்ளே உள்ள அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய H2O மாலிகுலும் அதை உறிஞ்சி வெளியில் அனுப்பும். அதனால் ஏசி தான் போகணும். ஹீட்ரு போட்டுட்டா ஃபாகு ஃபார்ம் ஆகிடுச்சு, ஹீட்ரு போட்டு நம்ம ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும் சரியா. ஏசி போட்டிங்கன்னா தான் அந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய H2O மாலிகுலாம் உறிஞ்சி எடுத்துடும், அப்போ ஃபார்ம் ஆகாது சரியா. அவனுங்க காமன் சென்ஸ், அதாவது சும்மா இந்த துபாக் ஒரு சமூகம் வச்சுருக்கிறவர், எந்த ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்கோம்ல, கடவுள்லேருந்து எல்லாத்தையும் அப்படி தானே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அறிவில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. மாற்றணும். அதில் வேறு சண்டை நடக்குது. ஏசி போடுறாமா, ஏசி போட்டால் இன்னும் நிறையா ஃபார்ம் ஆகும்பா, போடாதப்பாம்மா, அப்படி தான் நினச்சிக்குவோம். நடந்திருக்கா கார் வச்சுருக்கிறவங்களாம்? நீ என்னடா டிரைவர் எனக்கு சொல்கிற அப்படின்னு இவனுங்க காலேஜ் போனப்பா அறிவாளிங்க பேசுவானுங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். எரிதல், உள்ளெரிதல். வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? அந்த வார்த்தையை வச்சு இது வரைக்கும் பார்த்துருக்கோம், அதை சொல்லுங்கள் பார்ப்போம், யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். எரிதல், உள்ளெரிதல். கம்பஷன்,
இங்கிலீஷ் வார்த்தை நான் சொல்லிடுறேன், பர்னிங் அண்ட் கம்பஷன். நம்ம உடம்புக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குதா, எரிதல் செயல் தானே, அது உள்ளுக்கு எரியும், அதுக்கு பேர் கம்பஷன். என்ஜின் பைக்கெலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அதுதான் நடக்கும். கார்போஹைட்ரேட்டு தான் ஹைட்ரோ கார்பனாக இருக்கும், அங்கே உள்ளுக்குள்ளே எரியும். பர்னிங்னா வெளியில் நடக்கும். மெழுகுவர்த்தி, காகிதம், மண்ணெண்ணெய், கறி, மரம் இதெல்லாம் எரிக்கிறோமா, அட்மாஸ்பியர்லேருந்து கேஸை ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு எரியும். ஆக்சிஜனை நிறுத்திட்டோம்னா எரியாது. நம்ம தான் பேசணும். வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகள் ஆக்சிஜன் அளவு குறைவு. அதனால் ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் பொழுது எரிபொருளுடன் ஆக்சிஜனை சேர்த்து அனுப்புகிறாங்க, எரிபொருளாக பயன்படும். ராக்கெட் அனுப்புகிறாங்கல்ல, எரிபொருள் எரியணும், ஆக்சிஜனும் உள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க. ஆக்சிஜனு ஃபியூயல், அதுவும் இதுவும் ரெண்டும் ரிலீஸ் ஆகும், எரிஞ்சு மேலே போகும். ஆக்சிஜன் முள்ளில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்வு எரிதல். கரெக்டா? ஆக்சிஜன் முன்னிலையில் வெறிச்சோம்னாக்கா ஒளியும் வெப்பமும் கிடைக்கும். எடுத்துக்காட்டியது அடுப்பு, விறகு எரிகிறது, பேப்பர் எரிகிறது. எரியும் பொழுது ஹீட்டை ரிலீஸ் பண்ண ஹீட்டு தானவா மாறும், லைட்டாக மாறி நமக்கு தெரியும். வெப்பத்தை தான் ஃபஸ்ட்டு போடணும், லூசு பசங்க. வெப்பம் தான் என்னவா மாறும், ஒளியாக மாறும். ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்துனுங்கிற உள்ளெறிதல். நம்ம உடம்புல நடக்குதா, ஒளி வெளியில் வருதா? இல்லை, நம்ம உடம்புல இருக்கு, ஆனால் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்பு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குது? 37 டிகிரி செல்சியஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ கூட உடம்பு தொட்டு பாருங்கள், ஹீட்டாக இருக்கும். நீங்கள் உட்காந்து எந்திரிச்சிட்டு உங்கள் உட்காந்து சீட்டை தொட்டு பாருங்கள், சூடாக இருக்கும், எரிஞ்சிட்டே இருக்கு, தெரியாது. ஆனால் அந்த ஹீட்டை வச்சு தான், அந்த உடம்புல இருக்குல்ல, அந்த ஹீட்டை வச்சு தான் நைட்லலாம் படம் பிடிக்கலாம். நைட்டில் இருட்டில் வந்தாலும் அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகும், தெரியுமா? நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை வச்சு தான். அந்த சிசிடிவி கேமராவிலேருந்து ஒரு ரே வரும், இன்ஃப்ரா ரெட் அப்படின்னு, அகச்சிவப்பு கதிர்கள். லைட்டாக பல்பு தெரியும் பாருங்கள், அதில் அகச்சிவப்பு கதிர். லைட்டில் ஆஃப் பண்ணிங்கன்னா எரியும். அது கண்ணுக்கு தெரியாது அந்த லைட்டு, அது ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக அடிக்கும். இப்போ நம்ம வெப்பத்தை வச்சு அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அங்கே ஒரு ஆள் இருக்கான், வெப்பம் இல்லைனாக்கா அதை அப்சர்வ் பண்ணாது. அதேமாதிரி அந்த விலங்குகள்லாம் கேமரா பிடிக்கிறான்ல, அதெல்லாம் அப்படி தான். தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. தாவரங்களில் சுவாசம். எல்லாரும் வளர்கிறதுக்கு ஆற்றல் வேண்டும். தாவரங்களில் சுவாசம் நடைபெறுகிறது. சுவாசத்தில் முள் தாவரங்கள் விலங்குகளைப் போலவே எதை தான் எடுத்துக்கும், ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட் O2 + கார்போஹைட்ரேட் உடைக்கும். எங்கே? மைட்டோகாண்ட்ரியாவில். சரியா? மைட்டோகாண்ட்ரியாவில் CO2 மாறும் ப்ளஸ் H2O மாறிடும். இந்த கார்பனுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய, இந்த கார்பன் டை ஆக்சைடுக்குள்ளே கார்போஹைட்ரேட்டில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஹீட்டு வெளியிடும். அந்த ஹீட்டை வச்சு தான் என்ன, செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகள்லாம் இருக்குல்ல, செல்லுலேயே. இப்போ செல்லுக்குள்ளே என்ன நுழையணும், புரோட்டீனு, மினரல், விட்டமின் அதெல்லாம் ஊறி உள்ளே போகும். அந்த செல்லோட நுண்ணுறுப்புகள்லாம் அந்த பொருளெல்லாம் உள்ளே கொண்டு போய் சேர்த்தணும். வண்டி ஓடணுன்னா என்ன வேணும், ஹீட்டு வேணுமா? பெட்ரோல். அது மாதிரி பெட்ரோல் தான் இது. அப்படி பொருள்லாம் கொண்டு போய் சேர்த்துறவரே யார்? இந்த ஹீட்டு தான். அப்புறம் வெளியிலேருந்து வரக்கூடிய அமினோ ஆசிட்ஸ்லாம் ப்ரோட்டீனாக சிந்தசிஸ் பண்ணணும், ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் ஃபேட்டாக சிந்தசிஸ் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் செய்வாங்க செல் நுண்ணுறுப்பு. இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? எனர்ஜி வேண்டும். சுவாசம் நடைபெறுது. தாவர வளர்ச்சிக்கு ஆற்றல், தாவர செயல்பாட்டுக்கு ஆற்றல் வேணும். அங்கே இருந்த கார்போஹைட்ரேட் உடச்சி உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிருக்குது. இந்த ப்ராசஸ் இதுதான் செரித்தல், உண்மையான செரித்தல். வயிற்றில் செரிக்கிறதுலாம் உண்மையான செரித்தல் இதுதான். உண்மையான சுவாசித்தல் இதுதான். லங்ஸ் இழுத்து விட்றதெல்லாம் சுவாசம் கிடையாது. லங்ஸ் இழுத்து விட்றது ஃபிசிக்கல் ப்ராசஸ், அவ்வளோதான்.
சரியா? போன கிளாஸில் இப்போ கெமிஸ்ட்ரியே பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு யாராவது? ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பாருங்கள், அப்புறமேல தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் அவற்றின் இலைகள் உள்ள ஸ்டொமேட்டா மற்றும் மிக சிறிய இலைத்துளைகள் மூலம் நடைபெறுது. வாயு பரிமாற்றம் உள்ளே இழுக்கணும்ல, நம்ம லங்ஸ் இழுத்து கொடுக்குது. தாவரங்களில் அந்த வாயு பரிமாற்றம் எங்கே நடக்குது? இலை கீழே ஓட்ட ஓட்டையாக இருக்கும், இலைத்துளை ஸ்டொமேட்டா, அது வழியாக வெளியில் போய்டும். அந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் நான் நீராவியும் போகும், வேர்லேருந்து இழுக்கக்கூடிய நீராவி. கதையாக புரிஞ்சுக்கணும், அப்பப்போ வந்தால் புரியாது. சரியாக? வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, உங்கள் டைம் வேஸ்ட்டு, நீங்களாம் வேஸ்ட்டு கிடையாது. இயற்கை படைப்பு எதுவுமே வேஸ்ட்டு இருக்காது, அதுக்காக யூஸ் ஆகும். நம்மளாம் யார்? இயற்கை படைப்பு. சரியா? கடவுளுக்கு கொடுத்தாரு, கடவுளும் கொடுக்கல, அவனும் கொடுக்கல. இயற்கை படைப்பு. மனசை உருவாக்குறது தான் என்ன ஆகும்? வேஸ்ட்டு. அடுத்தவனுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம என்ன ஓட்டம் தான் என்ன பண்ணுது? உங்கள் நேரத்தை வேன் பண்ணுது. உங்கள் நேரத்தை கரெக்டாக அதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நேரம் வீணாகாது, கரெக்டான வேலையை செய்வோம். அடுத்தது தான் குளோரோஃபைல். உணவு உற்பத்தி எங்கே நடக்கும்? குளோரோஃபைல். பச்சையம் எந்த செல்லுக்கு மட்டும்தான் இருக்குது பச்சையம்? தாவர செல். எதுக்கு பச்சையம் இருக்கோ அது தாவர செல், முடிஞ்சு போச்சு. பாக்டீரியா, தாவர செல் பாக்டீரியாவும் இருக்குது, விலங்கு பாக்டீரியாவும் இருக்குது. பாக்டீரியா. சரியா? சரி, இந்த கதையெல்லாம் பேசியாச்சு. குளோரோஃபைலில் நடக்கும். வேர்லேருந்து என்ன உறிஞ்சும்? தண்ணியை உறிஞ்சிக்கும். வளிமண்டலத்திலேருந்து கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சிக்கும். உணவு உற்பத்தி இது. வளிமண்டலத்திலேருந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் பூமிக்குள்ளேருந்து என்ன பண்ணும்? தண்ணியை உறிஞ்சிக்கும். எங்கே நடக்குது? பச்சையத்தில், குளோரோஃபில்லில் நடக்கும். குளோரோஃபில்லில் நடக்கும். சூரிய ஒளி, சன்லைட் எடுத்துகிட்டு, இந்த சன்லைட் என்ன ஹீட்டாக மாதிரி இதை கொண்டு வந்து இங்கே அட்டாச் பண்ணும். இதுக்குள்ளே கார்பனுக்கும் இந்த H2 மாலிகுலுக்கு நடுவில் ஹீட் உக்காந்துருக்கும், ப்ளஸ் O2 ரிலீஸ் ஆகும். இது பச்சையத்தில் நடக்கும். தாவரத்துக்கிட்ட மட்டும்தான் அது இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாவில் இது நடக்கும். தாவர விலங்கு ரெண்டுலேயுமே நடக்கும். மைட்டோகாண்ட்ரியாவில் இங்கே இருக்கா இந்த ப்ராசஸ். இந்த ஹீட்டை வச்சு தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம். நம்ம உடம்பு ஓடுறது, ஒடியாறது, இதயம் சுருங்கிறது எல்லாமே. ஒளிச்சேர்க்கை. ஒளியில் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? ஒளிச்சேர்க்கை. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர், சூரிய ஒளி, பச்சையம். இது வந்து கண்டிஷன்ஸ். சூரிய ஒளி வேணும், பச்சையாக இருந்தால் தான் அது நடக்கும். உணவு தான் இது கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ஆக்சிஜன். தாவரங்கள் சுவாசித்தலின் பொழுது எடுத்துக்கொண்ட ஆக்சிஜனை விட அதிக அளவு ஆக்சிஜனை ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளியிடுகிறது. புரியுதா? இந்த கதையை நான் பயாலஜி நடத்தும் பொழுதே சொல்லியிருப்பேன். கேட்டால் தாவரம் நமக்கு சுற்றி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தாவரங்கள் சுவாசித்தலின் பொழுது கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜனை வெளியிடுதுமா? கிடையாது. சுவாசித்தலின் பொழுது தாவரமும் எதாக இருக்கும்? ஆக்சிஜன் தான் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை தான் ரிலீஸ் பண்ணும். பட் ஒளிச்சேர்க்கையின் பொழுது, சரியா, அவங்க 100 ஆக்சிஜன் வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய சுவாசித்தலின் பொழுது 100 ஆக்சிஜன், ஒரு 20 ஆக்சிஜன் அவங்க செலவு பண்ணிடுவாங்க. மிச்சம் 80 ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அதுதான் வளிமண்டலத்துக்கு வந்துடும். அதுதான் மற்ற விலங்குகள்லாம் சுவாசிக்கிறதுக்கு பயன்படுது. அது இரவில் என்ன ஆயிரும்? இந்த 100 ப்ரொடக்ஷன் ஆகுதில் அது நின்று போயிடும். 100 ப்ரொடக்ஷன் ஆனது நின்று போயிடும். அப்போ வளிமண்டலத்தில் அது வெளியிட்டுச்சில் 80 அதை தான் உள்ளே இழுக்கும். அப்போ அதுக்கு நமக்கு இடையே என்ன ஆகும்? போட்டி நடக்கும். ஆக்சிஜன் எடுக்கிறதுல போட்டி நடக்கும். அப்போ நம்ம அது எத்தனை செல் இருக்குது? கோடிக்கணக்கான, நம்மளோட பல மடங்கு செல் அதிகம். அதோட போட்டி போட முடியாது, மூச்சு திணறல் ஏற்படும். கேட்டால் பேய் அடிச்சிருச்சுன்றானுங்க. அப்போ தெரியாதப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி பல வருஷம் ஆகி போச்சு. இந்த புத்தகத்தில் தான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். மக்கு சாம்பிராணி மாதிரி மனப்பாடம் பண்ணி கெடுத்து விட்டானுங்க. அதனால தான் தெரியல. இன்னமும் பேய் அடிச்சிருச்சு, பிசாசு அடிச்சிருச்சுன்னு உட்காந்துக்கிட்டு. பேய் அடிக்கலை, பிசாசு அடிக்கலை, இதுதான் காரணம்.
அது அங்கே போட்டிருக்கான். விலங்குகளில் சுவாசம். இது வந்துட்டு ஒளிச்சேர்க்கை. விலங்குகளில் சுவாசம் இல்லை, தாவரம் மற்றும் விலங்குகள் ரெண்டுலேயுமே சுவாசம். அதான் போடணும், சரியான வார்த்தை. அதானே போட்டிருக்கான் இங்கேயும். தாவரங்கள் சுவாசனே போட்டானா அது தனியாக கொடுத்துட்டான். அதனால் அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்கும். ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். இதே ப்ராசஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. தாவரம் மற்றும் விலங்குகள் சுவாசம் அப்படி போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. சுவாசத்தப்போ தாவரமாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் எதாவது எடுத்துக்கும் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். ஒளிச்சேர்க்கை யார் மட்டும் தான் செய்வா? தாவரம் மட்டும் செய்யும். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் வெளியிடுவாங்க. எந்த உயிரும் இருக்க முடியாது. உணவு ஆக்சிஜன், உணவு தான் கார்போஹைட்ரேட்டு. ரிலீஸ் ஆகிறது கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, ஆற்றல், எனர்ஜி. அன்றைக்கி யாரை பேசிக்கிட்டாங்களே, ஏதோ முயலோ ஏதோ தண்ணியே குடிக்காதாம்மா. எலி ஓகே, அங்கே நான் போன ஊரில் பேசிக்கிட்டாங்க. அங்கே உள்ள முயல் என்னென்னு கேட்டேன், சும்மா என்ன தான் சொல்கிறாங்கன்னு. அது அந்த இலையில் இருக்குல்ல, புல் மேலே பனி தண்ணி வருதில்ல, அதை குடிச்சே வாழ்ந்துடும் அப்படின்னு. சரி, அவங்கள்ட்ட நம்ம எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அதுக்கு எந்த தண்ணியே போதுமானது? ஒன்று அதோட புழுக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், தண்ணியெலாம் உறிஞ்சி எடுத்து தான் வெளியில் போடும். ரெண்டாவது இந்த உணவை செரிக்குதில்ல, அதில் தண்ணி கிடைக்கிறதில்ல, இந்த தண்ணி அதுக்கு போதுமானது. இந்த தண்ணியை வச்சு அது வாழ்ந்துக்கும், எலியும் சரி முயலும் சரி. சரியா? ரைட். அந்த புல்லில் உள்ள தண்ணியை உறிஞ்சிலாம் அதெல்லாம் பத்தாது அதுக்கு, இந்த தண்ணி தான். அதனால தான் குளிர் காலத்தில் என்ன ஆகும், யூரின் அதிகமாக போகும். ஏன்? குளிர் காலத்தில் அதிகமாக நம்ம உடம்பு கார்போஹைட்ரேட்டை உடைக்கும், ஹீட்டுக்காக. சரியா? அப்போ நிறையா தண்ணி உடம்புல சேரும். அந்த தண்ணி தான் அளவு அதிகமானோன்னா யூரின் அடிக்கடி போகும். நிறைய பேர் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, வளிமண்டலத்தில் நம்ம உடம்பு உறிஞ்சிக்கும், அதெல்லாம் உறிஞ்சாது அப்படிம்பாங்க. அது கிடையாது, இதுதான் காரணம். புரியுதாம? ஏதாவது பயாலஜி கிளாஸ்லாம் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. இயைபு. உள்ளிழுக்கும் காற்று. உள்ளிழுக்கும் காற்று நம்ம பார்த்தோம்ல, அட்மாஸ்பியரில் யார் இருப்பாங்களோ அவங்க தான் இருப்பாங்க. நைட்ரஜன் 78, ஆக்சிஜனு, கார்பன் டை ஆக்சைடு 0.3%, நீராவி, மற்ற வாயுக்கள், இவங்கெல்லாம் அவ்வளோ பேர் இருப்பாங்க. லூஸ் அளவு இடத்துக்கு இடம் மாறுபடும். நம்ம உள்ளே இருக்கக்கூடிய வளிமண்டல காற்றில் வெப்பம் எவ்வளோ இருக்கும்? அறை வெப்பநிலை இருக்கும். இந்த ரூமில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதுதான் அவ்வளோ இருக்கும். அந்த காற்றுல இருக்க டெம்பரேச்சர் தான் ரூம் டெம்பரேச்சர். உள்ளே இழுத்துட்டு வெளியில் விட்றேன். வெளியில் விடும் பொழுது என்ன மாற்றம் அடையுது பாருங்கள். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நைட்ரஜனை நம்ம உடம்பு இழுக்கலன்னு அர்த்தம். ஆக்சிஜன் என்ன இருக்குது? உள்ளே போகும்பொழுது 25%, 21%, வெளியில் வரும்பொழுது 16. அப்போ ஆக்சிஜன் இழுத்துக்கிச்சின்னு அர்த்தம். கார்பன் டை ஆக்சைடு 0.03%, வெளியில் வரும்பொழுது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆயிடுச்சு? 4% ஆயிடுச்சு. அப்போ நம்ம உடம்பு எதை வெளியிடுது? கார்பன் டை ஆக்சைடு. இதிலேருந்து ஒரு கேள்வி உங்களை மாதிரியே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டான். அதுக்கு பதில் இதுதான். சார், இந்த மாதிரி அடுப்பு எரியுன்னா என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். நம்ம வெளியில் விடுற காற்றுல என்ன அதிகமாக இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் நம்ம அடுப்பு ஊதுறோம்ல, எப்படி சார் எரியுது? வேகமாக எரியுது. புரியுதா? எப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? முன்னாடி அட்டன் பண்ணவங்க திறக்கக்கூடாது வாயை. கொஞ்சம் இருக்குமா? இங்கே பாருங்க, கவனிங்க. சரி, கம்பேர் பண்ணுங்க. வெரி குட். வெளியில் வரதுலேயும் எவ்வளோ இருக்குது? ஆக்சிஜனு 16% இருக்குது, அதில் தான் எரியுது. பட் உள்ளே போனதோட கம்மியாயிருச்சு. சரியா? கார்பன் டை ஆக்சைடு அளவு எவ்வளவு? வெறும் 4% தான். ஒரே நிமிஷம். சரியா? உள்ளே போகிறதோட கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜனோட அளவு கம்மியாக இருக்கும். ஆனால் ஆக்சிஜன் 16% இருக்கும்.
உள்ளே போகிறதோட வெளியில் வரும்பொழுது 4% அது இருக்கும். 0.03% தான் இருக்கும் உள்ளே போகிறதுல கார்பன் டை ஆக்சைடு. வெளியில் வரும்போது 4%. சரியா? வெளியில் வரக்கூடிய காற்றுலேயே அது அதிகமாக தான் இருக்கும். ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடோட அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ கேஸ் மந்த வாய்க்கால் எவ்வளோ போச்சு அதெல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. மாறுபடும் அளவு நீர், அதாவது அட்மாஸ்பியரில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த இடத்துல ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து இருக்கும். ஆனால் எவ்வளோ உள்ளே போகுதோ அதோட அதிகமாக வெளியில் H2O மாலிக்யூல் வெளியே வரும். உள்ளே போகிற வளிமண்டலத்தோட வெளியில் வர கேஸ் வருதில்ல, அதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புல உள்ள ஈரப்பதம் இழக்கும். அதனால தான் பேசிக்கிட்டே இருந்தால் தண்ணி தாகம் எடுக்கும். சரியா? இதை எங்கே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும்? மூச்சு காற்றுல ஈரப்பதம் வெளியில் வரும். எங்கே பார்த்துருக்கீங்க? குளிராக இருக்கும் பொழுது. நம்ம ஊர்லேயே குளிராக இருக்கும் பொழுது என்ன நீராவி சுருங்குதல் ஏற்பட்டு நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஆவியாக போகும். நம்ம வா அதெல்லாம் தூசில் மாறுபாடு இருக்காது. பட் வெளியில் வரக்கூடிய காற்றுல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம பாடி டெம்பரேச்சர் இருக்கும். பாடி டெம்பரேச்சர் நம்ம உடம்புல உள்ளது. அதனால தான் குளிர் பிரதேசத்தில் மூச்சு காற்று கையில் விட்டு பாருங்கள், ஹீட்டாக இருக்கும். நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். அப்போது 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அந்த ஊரில் ஊட்டி கொடைக்கானல் அல்லது குளிராக நம்ம ஊர்லேயே குளிராக இருக்கும் பொழுது டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஏதோ அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர். இப்போ மூச்சு காற்றோட டெம்பரேச்சர் அதோட அதிகமாக இருக்கும். அதனால் ஹீட்டாக ஃபீல் பண்ணுவோம். அதெல்லாம் நீரில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் சுவாசம். நீரில் என்ன இருக்குது? ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கு. இதை பற்றி தனியாக ஒரு லெசன் இருக்குது, பார்ப்போம். நீரில் யார் அதிகமாக கரைவாங்க? நைட்ரஜன் கரையாது, ஆக்சிஜன் தான் நீரில் அதிகமாக கரையும். கரையுதுன்னா என்ன அர்த்தம்? தண்ணிக்கு நடுவில் கேப் இருக்குல்ல, வாட்டர் மாலிகுல் அதில் உள்ளே உட்காந்துக்கும். அப்போ தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய தாவரங்கள் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியிடும். அது அந்த கேப்லலாம் போய் உட்காந்துக்கும். அது போக அது சர்ப்ளஸ் ஆகிடுச்சு, கேப் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு, சேச்சுரேஷன் பாயிண்ட் அடைஞ்சிருச்சு. எக்ஸஸ் ஆன ஆக்சிஜன் என்ன ஆகுது? வளிமண்டலத்துக்கு வெளியில் வருது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தாவரம், தரையில் இருக்கக்கூடிய தாவரம் விலங்குகளுக்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறது நீர்வாழ் தாவரம் தான் அப்படின்னு இப்போ நியூ கரண்ட் அஃபேர். அமேசான் காடு தான் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது, பூமியோட நுரையீரல் அப்படிம்பானுங்க. இல்லை, அதெல்லாம் மாறி போச்சு. அதுக்கே பத்தலை, அமேசான் காட்டுக்கே ஆக்சிஜன் பத்தலை. அப்போ ஆக்சிஜன் எங்கேருந்து சப்ளை ஆகுது? நீர்வாழ் உயிரினங்கள். குளம், ஏரி, ஆறு, கடல், நீரில் ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கும். நீர்நிலையில் வாழும் தாவரங்கள், விலங்குகள் தங்கள் சுவாசத்திற்கு பயன்படுத்தி கொள்கின்றன. தவளையில் தோல் வழியாகவும் மூக்குலையும் சுவாசிக்கும், தோல்லையும் சுவாசிக்கும். மீன்கள் செதில்கள் துணை கொண்டு சுவாசிக்கின்றன. பயாலஜியில் பார்த்துருப்போம். செதில்கள் கிடையாது, செவில்கள். ஊ போடுங்க, மாற்றி போடுங்க. கில்ஸு, செவில்கள். வாய் பக்கத்தில் காது ஒரு கோடு கூட சகப்பாக இருக்கும் பாருங்கள், அது செதில்லாம் சுவாசிக்காது, அது பாதுகாப்புக்கானது. மேலே தப்பாக போட்டிருக்கானுங்க. செவில்கள். கில்லு தானே அதுக்கு இங்கிலீஷில். கார்பன் டை ஆக்சைடை அதாவது பனிக்கட்டி, உலர் பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க. -57 டிகிரி செல்சியஸுக்கு குளிர்விக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு பிடிச்சி குளிர்விச்சிங்கன்னா ஐஸ் கட்டியாக மாறிடும். இந்த ஐஸ் கட்டி தான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி புகை மாதிரி போகும். அதான் மேகமாக இருக்கும். சினிமாலாம் படம் எடுக்கிறாங்களே மேலோகத்தில், இந்திரலோகத்துலாம் நாளகப்பெல்லாம் வந்துச்சா புகையாக வந்துச்சு பாருங்கள், மேலோகம். அது மேகமாமா. மேகம் எங்கனக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது. அங்கெல்லாம் போய் அதெல்லாம் தாண்டி போயாச்சு. இப்போ மேலோகம் இல்லை, பூலோகம் இல்லை. சரி, அந்த மாதிரி சீன் எடுக்கும்போது தான் புகை வருதில்ல, அதை அந்த பனிக்கட்டி தான் கொண்டு வந்து வச்சுட்டு வானுங்க. என்னது? உலர் பனிக்கட்டி, ட்ரை ஐஸ் அப்படிம்பாங்க. கேட்பாங்க, ட்ரை ஐஸ் எதால் ஆணுச்சு? கார்பன் டை ஆக்சைடு. ட்ரை ஐஸாக மாற்றணுன்னாக்கா எவ்வளோவுக்கு அதுக்கு டெம்பரேச்சரை குறைக்கணும்? -57 டிகிரி செல்சியஸ். அப்புறம் இந்த வேக்சின்லாம் போடுறாங்கல்ல, வேக்சின்னு, அப்புறம் ரொம்ப தூரத்துக்கு ஃப்ரீசர்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, அதிலெல்லாம் இந்த பனிக்கட்டி தான் இருக்கும்.
ஆனால் மைனஸில் இருக்கும். நம்ம சாதாரண பனிக்கட்டி -10 டிகிரி, தண்ணி H2O மாலிகுல் 10 டிகிரி செல்சியஸ் மைனஸில் 10, 20 தான் இருக்கும். ஆனால் இது -57, ரொம்ப அதோட கம்பேர் பண்ண ரொம்ப கம்மி, லோயஸ்ட்டு டெம்பரேச்சர். அதனால தான் அந்த எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த போலியோ சொட்டு மருந்து போடுறாங்களா, ஒரு டப்பா கொண்டு வராங்களா, அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்க, அது இதுதான். நார்மல் ஐஸ் கட்டி H2O மாலிகுலோட ஐஸ் கட்டியாக இருந்தது அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனால தான் பாருங்கள், ஐஸ் விற்றுட்டு வராங்களா, ஒன்று மூடிடுவான், கொஞ்சம் செகண்ட் கூட வைக்க மாட்டான். அப்படியே 3 நாளுமே மதியத்துக்கு மேலே ஃபுல்லாக தண்ணி ஆகிருக்கும், ஐஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த இதில் வேக்சின், போலியோ வேக்சின் எடுத்துகிட்டு வராங்களே, சாயந்தரம் வரைக்கும் இருப்பாங்க அந்த பாக்ஸுக்குள்ளே கூலிங். அந்த தண்ணி பார்க்கவே முடியாது. தண்ணி பார்த்துருக்கீங்களா அந்த பாக்ஸில்? நீங்கள் பார்த்துருப்பீங்களே, பாக்ஸு பார்த்ததே இல்லையா? தண்ணி இருக்கவே இருக்காது. ஏன்னா அது எது உலர் பண்ணிக்கிட்டு ரொம்ப மைனஸில் இருக்குது. கேட்பாங்க எல்லாமே கேள்வி, உலர் பனிக்கட்டி எது? கார்பன் டை ஆக்சைடு. குளிர்விக்கும் காரணியாக பயன்படுகிறது. இறைச்சி, மீன்கள் போன்றவற்றை சரக்குந்து மற்றும் சரக்கு பெட்டியில் ஏற்றி செல்லும் பொழுது அப்பொருள்களை பதப்படுத்த உலர் பனிக்கட்டி. ஃப்ரீசர் வண்டியே இருக்குது, எல்லாம் உள்ள சில்னஸ், பால்லாம் கொண்டு வந்து இறக்குறான்ல, அதெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுறோம். காற்றோட பயன்கள், சுவாசத்துக்கு ஆமாவா, எல்லா உயிரினங்களுக்கும். மரக்கட்டை, நிலக்கரி எல்லாம் எரிக்கிறோம்ல, எரிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் தான் வேணும். எரியணும்னா ஆக்சிஜன் தான் வேணும். நம்ம உள்ளே எரிகிறது வந்து கம்பஷன், வெளியில் எரிகிறது பர்னிங், உட்சுவாசம். அழுத்தப்பட்ட காற்று பல்வேறு வாகன டயர்கள் பயன்படுது. ஆமாம் தானே, டயரில் அடிக்கிறனால காற்று. இயற்கையில் நீர் சுழற்சியில் காற்று முக்கிய பங்கு. ஆமாம் தானே, பார்த்தாச்சு. நீர்நிலையில் இருக்கக்கூடிய நீர்லாம் ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போகும், மேலே ரைஸ் ஆகும், கூலாகும், க்ளவுடு ஃபார்மை. அப்போ நீர் சுத்திகரிப்பு, இயற்கையான நீர் சுத்திகரிப்பு தானே அது. டிச்சு கிச்சி கடல் எல்லா தண்ணியும் ஆவியாகி போகும், அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. டிச்சு தண்ணி, கடல் தண்ணி, அது சுத்திகரித்து நமக்கு கொடுக்குது வாட்டர் சீ. சூரியனிலிருந்து வரக்கூடிய தீங்கு விளைக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் யார் பிடிச்சிக்கிறா? ஓசோன் படலம். எந்த அடுக்கில் இருக்குது? செகண்ட் அடுக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பியர். படையடுக்குன்னு சொல்லுவாங்க, பழைய வார்த்தை, தமிழ் வார்த்தை. சில தவிர்க்க முடியாத சூழலில் சுவாச பிரச்சனை உள்ள நோயாளிகள், மிக உயரமான மலையேறுகள், சிலிண்டரில் ஆக்சிஜன் அடைச்சி என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். இப்போ கூட கொரோனா காலத்தில் என்னாச்சு? ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் அந்த இது பாயிண்ட்லாம் உருவாக்குனாங்க, எதுவுமே இல்லை. அப்புறம் இங்கே தான் உருவாக்குறாங்க வந்து, இல்லை நிறைய பேர் செத்து போயிருப்பானுங்க. அது வீசும் காற்றானது, காற்றாலை மூலிமா என்னது? மின்சாரம் தயாரிக்க முடியுது. இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். காற்றில் நைட்ரஜனின் அளவு, இது யாரோட அளவு? இது யாரோட அளவு? கார்பன் டை ஆக்சைடு. 1% எவ்வளவு? என்ன? கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜனை தவிர மற்ற எல்லாம். தாவரங்கள் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் இலை துளை. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி இருக்கா? இலை துளை இருக்கா? ரைட். காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி ஆக்சிஜன். மற்றதெல்லாம் எரியறதுக்கு துணை புரியாது, ஆக்சிஜன் மட்டும்தான். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் சரி, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். பதப்படுத்தும் தொழிற்சாலை, சரியா? ரைட். காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% இணை எது? நைட்ரஜன், ஆக்சிஜன். காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி ஆக்சிஜன் தான், வேறு யாரும் இல்லை. நைட்ரஜன்லாம் அவ்வளோ சீக்கிரம் வினைபுரிய மாட்டார். கார்பன் டை ஆக்சைடு அதே கதை தான். ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவரும் வாயு
ஆக்சிஜன். சுவாசித்தல் பொழுது வெளிவரக்கூடியது தாவர சுவாசித்தல் வெளிவருது அதுவும் கார்பன் டை ஆக்சைடு தான். சரியா? இல்லை தானே? சரி. சுவாச கோளாறு உள்ள நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் வாயு ஆக்சிஜன். இருண்ட அறையினுள் வரும் சூரிய ஒளிக்கற்றையில் டேஸ் காண முடியும், டஸ்ட் பார்ட்டிகள். டேஸ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும், கார்பன் டை ஆக்சைடு. சரியா? அதனால தான் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் சுண்ணாம்பு அடித்ததுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து பளிச்சுன்னு மாறும். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு தான் மாறும். உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. அப்படியா? இல்லை, வெளியில் வர்றதில் தான் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக. புவி வெப்பமயமாதலை மரங்கள் நடுவதன் மூலம் குறைக்கலாம். ஏன்னா அவங்க கார்பன் டை ஆக்சைடெலாம் என்னவா மாற்றுவாங்க? ஆக்சிஜன். இது க்ரீன் ஹவுஸ் பசுங்குடில் வாயு, இது பசுங்குடில் வாயு அல்ல. வெப்பத்தை பிடிச்சிக்காது, இது வெப்பத்தை பிடிச்சிக்கும். கரெக்டா? காற்றின் இயல்பு எப்பொழுதும் சமமான விகிதத்தில் இருக்கும். அப்படியா? 2 நாளைக்கு முன்னாடி ஈரப்பதம் கம்மியாக இருந்திருக்கும், இப்போ அதிகமாகிடுச்சு. தப்பு. திமிங்கலங்கள் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்பிற்கு வரும். ஆமாம், அது நம்மளை மாதிரி திமிங்கலம். காற்றில் ஆக்சிஜனின் இயல்பானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளின் ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது. அப்படியா? தப்பு. இயங்கும் காற்று, அதான் காற்று. இயங்கும் வளிமண்டலம், அதான் சரியான வார்த்தை. நாம் வாழும் அடுக்கு வளிமண்டலம் இருக்கட்டும். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்போ இதுதான் ரெண்டாவது அடுக்கு வளி அடுக்கு. படையடுக்கு. சரியான வரிசையில் எழுதுக. தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். சரி. தாவரங்கள் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுது. சரி. தாவரங்களும் விலங்குகளைப் போல ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. கரெக்டு. தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தின் துணையோடு வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கிறது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த முறையில் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கிறது. இந்த முறையில் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. என்னடா இது? என்ன பண்ணலாம்? அதான் எதை எழுதலாம் ஃபஸ்ட்டு? உணவு தயாரிக்கும் முறை இது. ஓகே. இது ஒன்று வச்சுக்கலாமா? இல்லை, இது ஒன்று வச்சா இது 2 வச்சுக்கலாம். இது 3 வச்சுக்கலாம். இது 4 வச்சுக்கலாம். இல்லை, இதை மாற்றணும். 5 மாற்றணும். லாஸ்ட் 5 வச்சுட்டு ஆறு 3. சரி, அதை ஆர்டர் பார்த்து போட்டுக்கோங்க. ஒளிச்சேர்க்கை பொறுமையாக. சுவாசம் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. காற்றின் 78% எரிதலுக்கு துணை புரிவதில்லை. ஆமாம், எரிதலுக்கு துணை புரிவு எத்தனை %? 21%.